பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த நாட்களில் உங்களுடைய யோசனைகள் நிறைவேறாமல் இருக்கிறது? ஏன் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படாமல் இருக்கிறது? ஏன் நீங்கள் யோசிக்கிறது இந்த நாள் வரைக்கும் நடக்காமல் இருக்கிறது? நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வேலைகளிலும், உங்களுடைய பிள்ளை பாக்கியத்திலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும், உங்களுடைய கணவருடைய குடும்பத்திலும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து, ஆண்டவரே நீங்கள் அடையாளத்தை காண்பித்தால் மாத்திரமே நான் யோசித்ததை செய்கிறேன் அப்படின்னு நீங்க கிரயமாய் கேட்பீர்கள், ஆனால் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு முதலாவது ஒப்புவிக்க வேண்டும். எப்படி ஒப்புவிக்க வேண்டும் தெரியுமா? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார். உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் உட்கார்ந்து சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஜெயபலமானவருக்கு நேராக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போக வேண்டும். உங்களுடைய செய்கைகளை கொண்டு போக வேண்டும். நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற யோசனைகளை அவருக்கு நேராக கொண்டு போக வேண்டும். உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு நலமானதாக இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையில் ரொம்ப பெரியவராம். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை பற்றி திரையமாய் யோசித்து பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரம் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் மாற்றத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றுகிற தெய்வம். உங்களுடைய மாம்ச பலத்தில் தயவு செய்து ஓடாதீர்கள். அதாவது மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தையோ சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்திலே உட்கார்ந்து நீங்கள் என்ன யோசிச்சீங்க, உங்களுடைய காரியங்கள் என்ன, உங்களுடைய கிரியைகள் என்ன, அதை பிதாவுக்கு நேராக சிங்காசனத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிற நீண்ட ஆயுசுள்ளவருக்கு நேராக நீங்கள் கொண்டு போகும் பொழுது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். இந்த வேத வசனத்து மூலியமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீ என்ன நினைக்கிறியோ, என்ன யோசிக்கிறியோ, முதல்ல என்னிடத்துல ஒப்புவி. அதற்கு பிற்பாடு அது உனக்கு பிரயோஜனம் தானான்னு பார்த்து நான் செய்யும் வரைக்கும் காத்திரு, நானே யோசனையின் தெய்வம் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தயவு செய்து கர்த்தரிடத்தில் உங்களுடைய காரியத்தை ஒப்புவித்து அவருடைய யோசனை வருகிற வரைக்கும் அடையாளத்துக்காக, அற்புதத்திற்காக காத்திருங்கள்.